இந்த சீசன்ல ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்காத ஒரு கோமாளி இல்லப்பா, இவன் வாங்காத மாதிரி அவங்களும் ரொம்ப நாளா வாங்காம தான் இருக்காங்க. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூட தான் ஃபர்ஸ்ட் வாங்குனீங்க. ஆமா. அத நீ ஸ்ட்ரைட்டாவே எங்க கூட தான் வாங்கணும்னு சொல்லலாமாப்பா? பாத்தீங்களா? நான் பார்த்தேன்னு சொல்றேன் அது. பாத்தீங்களாப்பா? இன்னைக்கு என்ன ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்க வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? வாங்கலாம். அது திடீர்னு பாசிட்டிவா ஏன் பாருங்க. அப்ப நீங்க வாங்கினா அப்ப நாங்க என்ன புளியங்கா பிடுங்க வந்திருக்கோமா? இதாண்டா ஃபைட். இதாண்டா ஃபைட். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஏய், இத போட்டு திண்ணையில படுத்துட்டு இருக்காரு. குழந்தைங்க எல்லாம் பலூன் நினைச்சு ஊத ஆரம்பிச்சிருச்சுங்க. 216 ரூபாய் எழுதி வந்து இந்த டி-ஷர்ட் வந்து நீ இது பண்றியா? போகும்போது எடுத்துக்கிட்டு போனாலும் போயிருவேன்னு ரேட் எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஈவென்ட் போயிருந்தேன் மேடம். அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி. அங்க போகும்போது நானும் அவர் தான் போறது. ஆமா நான் வந்துடுறேன், நீ முன்னால ஸ்பாட்டுக்கு போயிரு அப்படின்னாப்ல. இவர் எனக்கு முன்னாலே வந்து ஃப்ளூட் வாசிக்கிற ஒரு பக்கத்துல நின்றுருக்காரு. பேஸ் ஃப்ளூட் எடுத்து வாயோட வாய் வாயை தள்ளி விட்டு ஓடியாராப்ல. போயாங்க சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ரெடி ஆனோனே என் ஹஸ்பண்ட் என்ன வந்து லேடிஸ் ஃபிங்கர்னாரு. பாக்கெட்ல போட்டு அந்த பீடா ரெடிமேடா இருக்கும்ல. யாடி ரொம்ப படிச்சிருக்க போட்டுருக்க. ராமர், அவங்க ரம்யா பாண்டியன் பீடா நினைச்சிட்டு வாயில போட்டுக்காதீங்க. எப்படி கோர்த்து விடுது. இதுக்கு என்னைய கூப்பிட்டு சொல்றீங்க? எதுக்கு இப்ப சொல்றீங்க? நீங்க வாட்டுக்கு என்ன கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. நான் அடிச்சா நீ செத்துடுவ. உனக்கு எனக்கும் பேச்சுல உங்க ஆயா கையில வாட்ச் இல்ல. ஏய் ராமர் இதுக்கு அமெரிக்காக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட்டுக்கு பதில் ரேஷன் கார்டு எடுத்து போயிட்டாரு. என்கிட்ட பேசும்போது என்கிட்ட பேசுற. ஏன்னா ராம்ல ராம். ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம்ல சுத்தி வர்றா. ராம் தான் ராமு. அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயா இவர தெரியுமா? யார் இந்த இவங்க சுடிதார் போட்டிருக்காங்க இந்த ஆண்டியா? ஏய் 5 கிலோ பொட்டில அங்க அண்ணனை வச்சிட்டு போவானா நானே? மோகன். என்ன மோகன்? லூஸ் மோகன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. நான் உன் அம்மாவடா, உன் அன்னை. வேண்டாமடா, நமக்கு இந்த பொம்பளை சோக்கு வேண்டாம் மோகன். மீதி உள்ள பெர்ஃபார்மன்ஸை சிறப்பாக செய்துவிட்டு உன்னிடம் தான் மீதி எதுவுமே இல்லை. இப்பொழுதே வாடா போகலாம். வீட்டுக்கு வந்து விடடா என் செல்வமே. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அழகா இருக்கீங்களா ரெண்டு பேரும் பச்சை கலர்ல வீடியோ போடலாடி. கந்தா சந்திரா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாக்குறது எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? ஐயோ சொல்லலுக்கு இதுக்கு தானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு. யாருங்க நீ? சம்பேர் மாதிரியே இருக்கீங்க. லிப்ஸ்டிக் கலர பாரு. லண்டன் climate change so lips like என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த படத்துல உள்ள யங் எமி ஜாக்சன் கெட்டப் எனக்கு கொடுத்துட்டு மேக்கப் பண்ண பாராட்டி ஆகணும். வயசானவங்க வருவாங்கல்ல, அந்த கெட்டப் சங்கீதா அதே மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்ச டாக் தான் வளர்ப்பாங்க பக்கத்துல. ஆனா ரக்ஷன் அண்ணா, எனக்கு இன்னைக்கு ஒரு ஹாப்பி. ஏன் சொல்லுங்க? அவன் நார்மல் கெட்டப் போடாம அடி பிரிப்பான். லேடி கெட்டப் என்ன தொடவே மாட்டான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு. கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்கு. ஏய் பானிபுரி பையா. யார் தெரியுதா? 6.5 கோடி. நீங்க டார்ச்சர் பண்ணாலும் ஓன் டார்ச்சர் வேற. I am clutcher assassin, professional assassin. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? கையில